கொள்கைகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை. தொழிலின் கூடல், அறிவின் தேடல், உழவரின் ஆடல், கலைஞரின் பாடல், சமூக நீதி போற்றல், நகர்களை அழகாய் மாற்றல், இளைஞர் வாழ்வை ஏற்றல், சுற்றுச்சூழலை காத்தல், இதுதான் திராவிட மாடல். குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை, கல்லூரி மாணவிக்கு உதவித்தொகை, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பள்ளிக்கு செல்லும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, கலாய்கள் முதல்வர் திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் இலவச மின்சாரம், உழவரை காக்கும் பண்பாட்டை போற்ற கீழடி திட்டம், அறிவை வளர்க்க கலைஞர் நூலகம். ஆட்சிக்கு வந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், விடியலை தந்தோம், விடியலை தந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், விடியலை தந்தோம். அடுத்த கட்டம் போவோம் வா, அடுத்தது என்ன பார்ப்போம் வா. ஸ்டார் இனி வெறும் பேரில்ல, ஏழை மகிழும் உணவு ஸ்டார், இனி வெறும் பேரில்ல, பள்ளி காலை உணவு ஸ்டார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஆலந்தூர் தெற்கு பகுதி கழகத்தின் சார்பில் 162வது வட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் நிரந்தர முதல்வர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்திருக்கும் காஞ்சி வடக்கு மாவட்டத்தின் ஆற்றமிகு செயலாளரும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன மாண்புமிகு அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களை வருக வருக என 162வது வட்டத்தின் சார்பாக வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மண்டலம் 12 குழு தலைவருமான ஆலந்தூர் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் என் சந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுகிற நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய 73வது விழாவை முன்னிட்டு இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற இந்த இனிய விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய சென்னை மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு தம்பி சாலமன் அவர்களே, கொஞ்சம் அமைதியாக நான் 10 நிமிஷம் முடிச்சு தந்திருக்கிற நம் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் தம்பி சரவணன் அவர்களே, நம்முடைய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் ஆனந்தூர் மண்டல குழு தலைவருமான என்னுடைய அன்பு சகோதரர் சந்திரன் அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களே, இயக்கத்துடைய மூத்த முன்னோடி அண்ணன் சுந்தரராஜன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகள் வெற்றிவேல் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, துரை அவர்களே, நலச்சங்க நிர்வாகிகளே, ஊர் பதியவர்களே, வட்டக்கழக செயலாளர், என்னுடைய அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு 162வது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், இன்னைக்கு அவருக்கு வயசு 73 வயசு. இந்த 73 வயதில் 60 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற ஒரே தலைவர் இன்றைக்கு இந்தியாவிலே அவரை தவிர அதை யாருமே நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது. படிப்படியாக உயர்ந்தவர். சில தலைவர்லாம் திடீர்னு வந்துடுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம தலைவர் அப்படி இல்லை. இளைஞர்கள் இருந்தார், பகுதி கட்சியில் வந்தார், படிப்படியாக இன்னைக்கு உயர்ந்து இன்னைக்கு தமிழ்நாடு கழக தலைவராக, தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தோம், விடியலை தந்தோம்,
எப்பொழுதுதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பது சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை. தொழிலின் கூடல், அறிவின் தேடல், உழவரின் ஆடல், கலைஞரின் பாடல், சமூக நீதி போற்றல், நகர்களை அழகாய் மாற்றல், இளைஞர் வாழ்வை ஏற்றல், சுற்றுச்சூழலை காத்தல், இதுதான் திராவிட மாடல். குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை, கல்லூரி மாணவிக்கு உதவித்தொகை, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பள்ளிக்குச் செல்லும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, கலாய்கள் முதல்வர் திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் இலவச மின்சாரம், உழவரை காக்கும் பண்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.